இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி இன்று காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கு நேற்று மாலை 6 மணி வரை 1,55,000 மாணவர்கள் விண்ணப்பம். 89,694 பேர் கட்டணத்தை செலுத்தியும் 51,773 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பித்து உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தகவல். மசோதா ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய விவகாரம். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை இன்று அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். ஊழல் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஆளுநர் மாளிகையிலேயே பிரிவு உபசார விழா நடத்தி தமிழ்நாட்டிற்கே ஆளுநர் RN ரவி தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார். ஜெகநாதனுக்கு பிரிவு உபசார விழாவினை ஆளுநர் மாளிகையிலே நடத்தியதற்கு அமைச்சர் கோவிச்செழியன் கண்டனம். சென்னை வந்த அமித்ஷா எங்களை அழைக்காதது வருத்தம் அளிக்கிறது. சென்னை செய்தியாளர் சந்திப்பில் O பன்னீர்செல்வம் அதிருப்தி. எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என OPS ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திட்டவட்டம். NDA கூட்டணியில் எங்களை தவிர்க்க முடியாது என நேற்று கூறிய நிலையில் மீண்டும் ஆவேசம். தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தொடர்கிறோம். தொண்டர்களுடன் ஆலோசித்து 15 நாட்களில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் O பன்னீர்செல்வம் தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நல்ல இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பாராட்டு. பாமக முக்கிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவசர அழைப்பு. திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் இன்று அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்துவது குறித்து ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்ததற்கு திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 52% குற்ற சம்பவம் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சினிமா நட்சத்திரம் போட்டியாக வர முடியாது. விசிகாவின் களமே வேறு என திருமாவளவன் பேச்சு. வாக்கு வங்கிக்காகவும் அரசியலுக்காகவும் வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற கூறவில்லை எனவும் விளக்கம். தேமுதிக 2.0 தொடங்குகிறது. கேப்டன் விட்டுச் சென்ற பணிகளை செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. விஜயகாந்தை போல சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து என படைத்தலைவன் பட இசை வெளியீட்டு விழாவில் தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரன் பேச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவராக 3வது முறையாக பேராசிரியர் காதர் மொய்தீன் தேர்வு. தேசிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் MP நவாஸ்கனி.
புதுக்கோட்டை வடகாடு திருவிழாவில் கலவரத்தன்று மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு நடத்தாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி. சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்யவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சாமி உற்சவத்தின் போது ஸ்தோத்திரம் பாடுவதில் இருதரப்பினரிடையே பிரச்சினை. சாலையின் நடுவே வடகலையினர் தென்கலையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கிவிடும் வகையில் உள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்டுப்படும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆனபோதும் நீதிமன்றத்தில் சாதிய பாகுபாடு போன்ற வழக்குகள் தாக்கலாவது வேதனை அளிக்கிறது. கரூரில் சாமி கும்பிடுவதில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு காட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றமே அரசியலமைப்பின் பாதுகாவலர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. கடந்த 4ஆம் தேதி வடபழனியில் வைர வியாபாரி சந்திரசேகர் என்பவரை கட்டி போட்டு 23 கோடி மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த விவகாரம். போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த வைரக்கல் போலியானது என்று வியாபாரி காவல் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார். சென்னை சைதாப்பேட்டையில் நகைக்கடையில் 60 சவரன் நகை கொள்ளை. நகைகளுடன் தப்பி ஓடிய ஊழியர் ரோஹித்தை வலைவீசி தேடும் போலீசார். மதுரை கள்ளழகர் திருவிழாவில் எந்த இடத்திலும் சாதிய பாகுபாடு இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. மதுரை சித்திரை திருவிழாவை போல் அனைத்து இடங்களிலும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கலாமே எனவும் நீதிபதிகள் கருத்து. புதுக்கோட்டை மாவட்டம் குருங்கலூர் வேளாணி கிராமத்தில் பிறந்தநாள் விழாவில் அசைவம் சாப்பிட்டவர் உயிரிழந்த பரிதாபம். 30க்கும் மேற்பட்டோர் ஏம்பல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை பெருங்களத்தூரில் நடைபெறும் சாலை விரிவாக்க பணிகளால் வண்டலூர் முதல் இரும்புலியூர் வரை போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மயிலாடுதுறை குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தகர்களிடையே மோதல். பேச்சுவார்த்தை கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லாரியின் பின்னால் சென்ற காரை முந்த முயன்ற கார் மற்றொரு கார் ஆட்டோ மீது மோதி பயங்கர விபத்து. 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. சீர்காழியில் SBI வங்கி ஊழியர்களின் செல்போன்களை திருடி சென்ற முதியவர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்தின் முகப்பு விளக்கு எரியாததால் இரவில் நடு ரோட்டில் நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் பரிதவிப்பு. செல்போன் வெளிச்சத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகளை பாதுகாத்த நடத்துனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மணல் கொள்ளை புகார் மீது விசாரணை நடத்தாமல் காலம் கடத்திய விவகாரம். ஆம்பலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தற்காலிகமாக பணி நீக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல் அருகே மனைவியை கொல்ல பெட்ரோல் குண்டு வீசிய கணவன். பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறியதில் 3 வயது குழந்தை படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.
மதுரையில் பெய்த கனமழையால் ஓடுபாதையில் தரை இறங்க முடியாமல் 45 நிமிடம் வானில் வட்டமடித்த விமானம். ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் திருமங்கலம், கள்ளிக்குடி, திருப்புவனம் பகுதிகளில் சுற்றி வந்த நிலையில் பத்திரமாக தரை இறக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கடல் நீர் சுத்திகரிப்புக்கான உயர் அழுத்த நானோ துளை பாலிமெட்ரிக் வடிகட்டியை DRDO வெற்றிகரமாக 8 மாதங்களில் உருவாக்கி சாதனை. இந்திய கடலோர காவல்படை கப்பல்களில் கடல் நீர் சுத்திகரிக்கும் ஆலைகளில் இந்த திட்டம் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பது பற்றி உலக நாடுகள் யோசிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களின் மத்தியில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். எல்லையில் அமைதி நிலவும் வரை பாகிஸ்தானுக்கான சிந்து நதி ஒப்பந்த ரத்து தொடரும். இரு நாடுகளிடையேயான உறவு நிபந்தனைகளுடன் தொடரும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். துருக்கியின் ஷெலீபி நிறுவனத்துக்கான பாதுகாப்பு அனுமதி ரத்து. ஆபரேஷன் சிந்து திட்ட செயல்பாட்டின் போது பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்ததால் மத்திய அரசு நடவடிக்கை. துருக்கிக்கு $304 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல். 53 நவீன ஏவுகணைகள் உட்பட 113 ஏவுகணைகளை வாங்குகிறது துருக்கி. இதற்கான முதன்மை ஒப்பந்ததாரராக RTX கார்ப்பரேஷன் நிறுவனம் நியமனம். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் தன்னால் ஏற்பட்டது என கூறவில்லை. பிரச்சனையை தீர்க்க ரொம்ப உதவி செய்தேன் என்றே கூறியதாக கத்தார் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் விகாஷ் பவனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தடியடி நடத்தி போலீசார் கலைத்ததில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. உலக அழகி போட்டியில் பங்கேற்ற மாடல் அழகிகளின் கால்களை கழுவிய தெலுங்கானா பெண்கள். இந்திய பெண்களின் கண்ணியத்தை காங்கிரஸ் அரசு அவமதித்து விட்டதாக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம். பஞ்சாப் நேஷனல் வங்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்து லண்டனில் தஞ்சமடைந்துள்ள நிரவ் மோடி. நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து லண்டன் நீதிமன்றம் உத்தரவு. சியால்கோட்டில் உள்ள ராணுவ முகாமுக்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் மோடியை பார்த்து காப்பி அடித்ததாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கிண்டல். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க துபாய் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப். புர்ஜ் கலிஃபாவில் லேசரில் விளக்கில் ஒளிர்ந்த அமெரிக்காவின் தேசிய கொடி. வருகிற 17ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் IPL போட்டிகளில் 3 அணிகளில் வீரர்கள் மாற்றம். பஞ்சாப் அணியில் பெர்குஷனுக்கு பதிலாக கைலி ஜேமிஷன், குஜராத் அணியில் பட்லருக்கு பதிலாக குஷால் மெண்டிஸும், லக்னோ அணியில் மயங்க யாதவுக்கு பதிலாக வில்லியம் ரூக்கியும் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.
இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டன் தேர்வு செய்ய இன்று பிசிசிஐ ஆலோசனை. கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ரிஷப் பண்டும் நியமிக்கப்படலாம் என தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் போன்றே நடத்தப்பட்ட ஜெயில் பிரீமியர் லீக். உத்தரப்பிரதேசத்தின் மதுரா ஜெயிலில் அடைபட்டிருக்கும் சிறை கைதிகளுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி. கேப்டன் மகனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை உள்ளது. வளர்ந்து வாங்க ரமணா 2 எடுப்போம், திரும்ப கேப்டனை காட்டுவோம். படைத்தலைவன் பட இசை வெளியீட்டு விழாவில் சண்முக பாண்டியனுக்கு இயக்குனர் AR முருகதாஸ் அழைப்பு. நானி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள தி பாரடைஸ் திரைப்படம் அடுத்த ஆண்டு படம் வெளியாக உள்ள நிலையில் தீம் பாடலை வெளியிட்டது படக்குழு.